ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சத்யா ஈஸி குக்கிங்கில் கத்திரிக்காய் கடையில் எப்படி சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போது நான் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அந்த காம்பு பகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடணும். அந்த சென்டர் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு கடையிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது தான் ரொம்பவே நல்லது, ஓகேங்களா. இப்போது நான் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். கட் பண்ண உடனே கத்திரிக்காவை தண்ணியில் போட்டுடணும். அப்படி இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எல்லா கத்திரிக்காயும் ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமா பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் ஒரு பூண்டு அப்படியே உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போது லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த கத்திரிக்காய்க்கு ஏற்ற பச்சை மிளகா இதில் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களா அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வரத்துக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம், ஓகேங்களா. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம், ஓகேங்களா. ஓரளவுக்கு எல்லாமே வதங்கினாலே போதும், ஓகேங்களா. ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை, ஓகேங்களா. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. ஏன்னா நம்ம இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேக வச்சுக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வதங்கினாலே ஓகே தான், ஓகேங்களா. இப்போ நான் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆயில் கூட அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டான ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. நான் குக்கரில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் தான் விடணும், அதுக்கு மேலே விசில் வைக்கக்கூடாது, ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட்டு ஒரு விசில் வந்துடுச்சு, ஓகேங்களா. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, ஓகேங்களா. கத்திரிக்காய் இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. ஓவர் குக் ஆகக்கூடாது, இந்தளவுக்கு வெந்தாலே ஓகே, ஓகேங்களா. இப்போது கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது புளி நல்லா ஊறி வந்துடும். அப்போ தான் நம்ம கடையும் போது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ இதில் இருக்க தண்ணியை நான் என்ன பண்ண வடிகட்டி செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறேன், மத்து வச்சுட்டு இதை நான் தனியாக கடைஞ்சிக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் அதை நல்லா கடைஞ்சிக்கணும், ஓகேங்களா. இப்போ நம்ம அதை செப்பரேட்டாக எடுத்து வச்ச தண்ணியை செப்பரேட்டாக அதை அப்படியே இருக்கட்டும், ஓகேங்களா. இப்போ மத்து வச்சு அதை கடையலாம்.
கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வெந்தாலே ஓகே. இதுக்கு மேலே ஓவர் குக்கான டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து ஒரே ஒரு விசில் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் குக்கரில் வைக்கல, பாத்திரத்தில் வச்சா கூட நீங்கள் அந்தளவுக்கு தான் வேக வச்சிடணும். ஓகேங்களா? வேக வச்சுட்டு இப்போ இதை நல்லா நான் கடைஞ்சி செப்பரேட்டாக நான் எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போது நம்ம அதில் தண்ணி எடுத்து வச்ச அந்த தண்ணியை இதில் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்குன்னா நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட ஆப்ஷன் பொறுத்து தான். இப்போ இதில் வந்து நான் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பெல்லாம் ஆட் பண்ணி இப்போவே அதை கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் கொஞ்சம் கெட்டியாகவே கடைஞ்சி ரெடி பண்ணிக்கினேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருந்தாலே ஓகே. ஓகேங்களா? இப்போ அதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 5-6 பூண்டை உரித்து நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இடித்து வச்சுட்டு இதில் வந்து போட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக செவந்து வந்தாலே ஓகே. ஓகேங்களா? கொஞ்சம் சீரகம் இருந்தால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், அதோட ஃப்ளேவர் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து காரம் போட்டாச்சு. இது காஞ்ச மிளகா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம கடைஞ்சி வச்ச அந்த கத்திரிக்காய் கடையில் இதில் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணாலே ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இதில் எல்லாம் ஏன்னா முன்னாடி நம்ம ரொம்ப எண்ணெய் அதிகமாக வச்சிட்டோன்னா இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வைக்கும்போது ஓவராக எண்ணெய் தேகட்டும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு இப்போது நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?